ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 22 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 3 எபிசோட் 22. இப்ப கிங் காசலே உங்களை மீட் பண்றதுக்கு வந்திருக்காரு. திடீர்னு இவர் ஏன் வந்திருக்காரு? மியோஸ்மெயில் கேட்டேன். ஃபண்டரைசிங்க்கு கிங் காசல் கிட்ட நான் தான் அட்வைஸ் கேட்டேன். நம்ம ஹீரோ சொல்றான் 1500 டுவார்ப் அண்ட் கோல்டு காயின்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். கிங் காசல் சொல்றாரு இன்னுமே ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் தேவைப்படுது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட்ஜெட் இல்லாம உன்னை யார் இவ்வளவு பெரிய ஃபெஸ்டிவலை பண்ண சொன்னது அப்படின்னு காசல் கேட்டா எல்லாரும் ஒரு ஹைப்ல இருந்தோம். அது போக லிக்விடிட்டி கேஷை பத்தி யோசிக்கல. நம்ம ஹீரோ சொல்றான் தேவைப்பட்ட காசை நான் தரட்டுமா அப்படின்னு. எல்மீஷியா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. நான் தான் உங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு எரனோட அப்பா எரால்டு சொல்றாரு. இல்ல பரவாயில்லங்க. நம்ம ஹீரோ சொன்னா நான் ஆஃபர் பண்ற ஹெல்ப் வேணாமான்னு கேட்கவும் ரீமரோவா முடிவு பண்ணிட்டானா பின் வாங்க மாட்டா, ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி காசல் சொல்லவும் அடரே யங் காசல் நீ எனக்கு சப்போர்ட் பண்றியான்னு எல்மிஷியா கேட்கவும் இந்த மாதிரி கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லி காசல் சொன்னா. ஏன்பா காசல் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிற? உன் தாத்தா எவ்வளவு ஜாலியான டைப் தெரியுமான்னு சொன்னா. அவர் ஜாலியா இருந்ததுனால தான் நானும் எங்க அப்பாவும் கஷ்டப்பட்டோம் காசல் சொல்றேன். ஏதாச்சும் தாங்க எல்மிஷியா கேட்கவும் ஷோனாவை ரெடி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு பதிலுக்கு ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கிறேன். இனி நீங்க ஃபெஸ்டிவல் ஏதாச்சும் நடத்தினா பதிலுக்கு என்னையும் இன்வைட் பண்ணணும்னு எல்மிஷியா கேட்கவும் தாராளமா பிரச்சனையே இல்லை. நம்ம ஹீரோ ஒத்துக்கிறேன். லீடர்ஸ் ஹாப்பியா இருந்தாதான் அவங்கள ரோல் பண்றவங்களும் ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் நானும் அதே தான் ஃபீல் பண்றேன். நம்ம ஹீரோ சொல்றான் இப்போதைக்கு என் டைம்ல தான் இருக்குன்னு 1000 கோல்டு காயின்ஸ் அவ அந்த இடத்துலயே கொடுக்குற. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா சொல்லுங்க, நாளைக்கே டெலிவரி பண்ணிட்டு சொல்லவோ. இல்ல இதுவே அதிகம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொடுத்த காசுக்கு பதிலுக்கு ஸ்டெல்லார் கோல்டா திரும்ப வாங்கிக்கோங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே கடனை முடிச்சு விட்டுருதான். ட்ரீமர்வை இந்த இன்சிடென்ட்ல அவமானப்படுத்தலாம்னு நினைச்சவங்க பிளான் இப்ப கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லவும் ஈவன் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் வேற ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. பிரச்சனையில இருந்து அவங்க உன்னை காப்பாத்தினா நீ அவங்களுக்கு கடன் பட்டிருப்பல்ல அப்படின்னு எல்மிஷியா சொல்லவும் சோ அப்ப இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணவங்களே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரீங்களான்னு டியாப்ளோ கேட்கவும் டைரக்டா வர மாட்டாங்க, யாராச்சும் ஒரு பப்பாட்ட அனுப்பி வைக்கலாம்னு எல்மிஷியா சொல்றாங்களே. ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிட்டு எங்களை அவமானப்பட வச்சுட்டு அவங்களே ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கடன் படவும் எங்களை வைப்பாங்கல்ல. ஹியூமன்ஸ் உண்மையிலேயே பேராசை பிடிச்சவங்க. உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டான் டியாப்ளோ சொல்றான். யார் இது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு பெனிமாரோ கேட்டா நான் கவுன்சில்ல கிடையாது, பட் இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மியோஸ்மெயில கை காட்டினேன். பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு சீக்ரெட் கமிட்டி தான் நடத்திட்டு இருக்கு, அவங்களா இருக்கலாம்னு மியோஸ்மெயில் சொல்றான். ஹெல்ப் பண்றேன்னு யாராச்சும் ஆஃபர் பண்ற சஸ்பீஷியஸ் பர்சன் இருந்தா நான் உடனே சொல்றேன் அப்படின்னு சோவை சொல்லவும் இவன் பிரசன்ஸையே நான் சென்ஸ் பண்ணல, எப்படி இவன் இங்க வந்தான் அப்படின்னு எல்மிஷியா பார்க்கவும் இதுக்கு தான் சொன்ன இந்த இடம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி எரால்டு சொல்றான். ரீமரோன்ட்டு இன்னொன்னும் கேட்கலாமா அப்படின்னு எல்மிஷியா அவளோட ஆறாவை ரிலீஸ் பண்றா. தாலியனும் அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரியா இருக்கலாம்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த டீமனை நீ எப்படி டீல் பண்ணலான்னு இருக்க? அவன் ஒரு பிரைமோடியல் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லவும் பிரைமோடியலா அது என்ன நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டியாப்ளோ ரொம்ப ஸ்ட்ராங் தான், பட் எனக்கு ஒர்க் பண்றதை அவன் என்ஜாய் பண்ணி தான் பண்றான் நம்ம ஹீரோ சொன்னா. ஒருவேளை அவன் கண்ட்ரோல இருந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்கவும் டியாப்ளோ மட்டும் இல்ல ஷியானா அப்பப்போ கண்ட்ரோல மீறிதாங்க தான். அப்படி ஏதாச்சும் நடந்தா நான் டியாப்ளோவை ஸ்டாப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் டியாப்ளோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். என்னது நீ அவனை ஸ்டாப் பண்ணுவியான்னு எல்மிஷியா ஷாக் ஆகுறான். அப்பப்பா இப்படிதான் கண்ட்ரோல் இழந்து ரேம்பேஜ் மோடுக்கு போயிருவான். பட் முன்ன இருந்ததுக்கு இப்ப அவன் பரவாயில்ல, சொல் பேச்சு கேட்கறான் நம்ம ஹீரோ சொல்லவும் எரால் டீமன்லா ட்ரீமரும் நம்ம நினைச்சதை விட பெரிய ஆள் தான் அப்படின்னு எல்மிஷியா சொல்றான். ஒருவேளை ரீமருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனாலும் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிங் காசலும் சொல்றாரு. நானும் கண்டிப்பா ஹியூமானிட்டிக்காக ஹெல்ப் பண்ணுவேன் எல்மிஷியாவும் சொல்றேன். அபிஷியலா டெம்பஸ்டோ தாலியானோ ஃப்ரெண்ட்ஷிப்பான கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் இப்ப போட்டுக்கிறாங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா தயங்காம எங்களை கூப்பிடுன்னு சொன்னா நான் யோசிச்சுதான் எதனால பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த ஃபெஸ்டிவலை நீ அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லி காசல் கேட்கறான். மத்த கண்ட்ரியோட ரூலர் கிட்ட நீ இப்படி அசால்ட்டா பேசக்கூடாதுன்னு காசல் சொன்னா. நீ அப்படி பேசுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு எல்மிஷியாவோ சொல்றா. ரீமரோ எனக்கு இன்னொரு ஹெல்ப்போ பண்ணணும், மிஸ்டர் யோஷிடாவை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியான்னு கேட்கவும் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பட் மிஸ்டர் யோஷிடாவை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ தேவையான டுவார்வன் கோல்டு காயின்ஸை இப்ப நம்ம ஹீரோ கைக்கு கிடைச்சிருச்சு. 3வது நாள் டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் இப்ப நடக்க போகுது. லைட் ஸ்பீட் ஹீரோ மாசியோகி விசஸ் எலைட் 4 கேண்டிடேட் காப்டா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு அந்த ஃபிஷிங் ராட் வேணும் அப்படின்னு காப்டா ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறான். நேத்துக்கு பாவிக்ஸ் எப்படியோ சமாளிச்சிட்டேன், பட் இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல நான் ஜெயிஸ்டா ரீபரு கூட வேற ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பயந்துட்டு இருக்கான். காப்டா அப்படி ஒன்னும் ஸ்ட்ராங்கானவனா தெரியல, நம்ம ஃபைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி பயத்துல வரைஞ்சு போய் மாசியோக்கி அப்படியே நின்றுட்டு இருந்தா. அவன் கண்ணை முறைக்குதோன்னு நினைச்சிட்டு காப்டா டக்குன்னு பின்னாடி வந்துருத்தான். மாசியோக்கி அவர் ஆறாவை யூஸ் பண்ணி காப்டாவை பின் தள்ளிட்டாரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ரியாக்ஷனை பார்த்தாலே தெரியுது நான் ஒரு வீக்கான ஆளு தான், பட் நான் என்னோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல லாஸ்ட் நைட் காப்டாக்கு வந்து சமன் டீமன் வூல்ஃப் அப்படிங்கிற யூனிக் ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரஃபேல் சொல்லுது. ராங்கா ஃபோர்ஸ் பண்ணி அவன் சமனிங்ல போனதுனால ராங்கா அண்ட் காப்டா இப்ப பாடியை ஒன்னா கம்பைன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. போச்சு இவ இவ்வளவு பெருசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டா கண்டிப்பா நான் சாக போறேன் அப்படின்னு மாசியோக்கி இங்க பயந்துட்டு இருக்கான். பார்க்கவே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி மலி பாக்குறா. டியாப்ளோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோகா
கேட்கறா. இது ரொம்ப ரேரா தான் நடக்கும். பட் சப்னிங் டைப் பீஸ்ட் கூட யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட பவரை தனக்கு சொந்தமாக்கிக்கலாம் டியாப்லோ எக்ஸ்பிளைன் பண்றான். ராங்காவோட பவர் இருக்குன்னா கண்டிப்பா காப்டா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. என் ஸ்டூடெண்ட்டை குறைச்ச இடப்படாதீங்களா ட்ரீமரோ, அவன் டெய்லியும் என் கூட ஃபைட் பண்ணியிருக்கான். ராங்காவால இது முடியும். ஹாகரோ வர தனியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். வெயிட் பண்ணுங்க, நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாசியோக்கி சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஃபுல் பவர்ல அட்டாக் பண்ண வரேன். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம செவுத்துல போய் காப்டா மோதிட்டான். அவனோட புது பவர் அவனும் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் பெனிமாரை பாக்குறான். அது உண்மையிலேயே அமேசிங்கா இருந்தது. எப்படி முடிஞ்சிருச்சேன்னு மலியும் டென்ஷன் ஆகுறா. காப்டாக்கு இன்னும் நிறைய ட்ரைனிங் தேவை அப்படின்னு சொல்லி மலிமோ ஹாக்ரோவும் டென்ஷன் ஆகுறாங்க. நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு மலிம் சொல்றா. காப்டா உயிரோட இருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ மாசியோக்கி தான் அவனை தூக்கி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ மாசியோக்கி தான் வின்னர் அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியாகி கத்துனா. எஸ்கலேட் பண்ணாதீங்கடா, நான் வின் பண்ணா டேமன்லா டேபரோ கூட ஃபைட் பண்ணணும், எனக்கு அதுல விருப்பம் இல்ல அப்படின்னு மாசியோக்கி டக்குன்னு போய் மைக்க வாங்கி, நான் இந்த பேட்டில்ல தோத்துட்டேன். அவனோட அந்த கடைசி மூவ் என்னால அதை பார்க்க கூட முடியல. மாதிரி பிரேமச்சூரா இருக்கிறேன். நான் டேமன்லா ட்ரீமரோ கூட ஃபைட் பண்ண இன்னும் தயாராகல அப்படின்னு சொல்லிட்டு மாசியோக்கி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டான். நான் எதுவுமே எப்படி சொல்லாம போனா அவனுங்களே ஏதாச்சும் இமேஜின் பண்ணிக்கிடுவானுங்கன்னு மாசியோக்கி நினைக்கிறேன். மாசியோக்கி எதுக்குப்பா பின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் யோசிக்கவும் எனக்கு புரிஞ்சு போச்சு. மாசியோக்கி அந்த டேமன் லார்டுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கான். சபார்டினேட்ஸ் எல்லாத்தையும் நான் வாடகையே எடுக்காம இந்த மொத்த காம்படிஷன்லயும் வின் பண்ணிட்டேன். நான் அவனை நினைச்சா எப்ப வேணா தோக்கடிக்க முடியும். ட்ரீமரோ ஒழுங்கா இருந்துக்கோன்னு மாசியோக்கி வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. மாசியோக்கி வேற லெவல்னு மக்களாவே ஒரு கதையை கிரியேட் பண்ணி மாசியோக்கின்னு கத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம மக்கள் அதுக்கு அவனை பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோ கொண்டு புரியல. மாசியோக்கியோட சோசன் ஒன்னுங்கிற யூனிக் ஸ்கில் கிட்டத்தட்ட மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுது. அதான் இதுக்கு காரணம் ரஃபேல் சொல்லவும் மாசியோக்கி நான் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணதான் அவன் கிட்ட ரொம்பவே பொலைட்டா போய் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ சோபா கிட்ட சொல்லி விடுறான். மாசியோக்கி வித்ட்ரா பண்ணதுனால இப்போ காப்டா தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. என்னது நான் வின்னர் ஆனா ஜெயிஸ்டனான்னு காப்டா ஹாப்பி ஆகுறான். அடுத்ததான் அவார்டு செரமனி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே செகண்ட் பிரைஸ் நம்ம ஹீரோ சர்டிபிகேட்டை கொடுக்கும்போது லஞ்சுக்கு வரவங்க ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். எதுக்கு இவன் இவ்வளோ பயப்படுதான் நம்ம ஹீரோ கொண்டு புரியல. காப்டா இப்போ நீ எலைட் 4ல ஒருத்தன் ஆயிட்டா நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது காப்டா கொஞ்சம் கூட ஹாப்பி ஆகல. அதுக்கு முன்னாடி மலியும் வந்து நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு அவனை தூக்கிட்டு போயிருக்கா. ஐயோ வேண்டான்னு காப்டா பயப்படுறான். மாஸ்டர் நானும் சேர்ந்து தான் ஃபைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ராங்கா வந்து அந்த இடத்துல நிக்க இல்லாம இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது, நீயும் சேர்ந்து வா அப்படின்னு சொல்லி மலியும் ராங்காவையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கா. குட் பை ராங்கா காப்டா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டேமன் லார்ட் கூப்பிட்டு விட்டுருக்காருன்னு மாசியோக்கி பயந்துட்டு இருக்கான். என்னோட பேரை மேக்கமி சாட்டரோ, நான் ஒரு சாதாரண சாலரி மேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நீங்களும் ஜாப்பனீஸா அப்படின்னு மாசியோக்கி பாக்குறான். அட ஜாப்பனீஸ் ஃபுட் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி அதை சாப்பிடணும்னு ரெடி பண்ணிருக்கீங்களான்னு மாசியோக்கி கேட்கவும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு தான் நான் ஆசைப்படுறான் நம்ம ஹீரோ சொல்லவும் தான் மாசியோக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். ஒரு வாய் எடுத்து சாப்பிட்ட உடனே அவன் ஃபாஸ்டா சாப்பிட ஆரம்பிக்கவும் அவன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நம்ம ஹீரோவோ எதுவோ பேசல. இல்ல ட்ரீமரோ இனி நான் உங்களுக்கான ஆளா இருந்து உங்களுக்காக வேலை பார்ப்பேன். ஆக்சுவலி எனக்கு இந்த ஹீரோ டைட்டில் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. பட் என்னோட யூனிக் ஸ்கில்னால ஈவன் எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட தானாவே எல்லாம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவன் சொல்லவும் ஈவன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கடைசியில நீ சாம்பியன் ஆயிரத்தியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா காப்டா ஈவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம அவன் கூட நான் ஃபைட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா தோத்து தான் போயிருப்பேன்னு சொல்லவும் பர்வஸ் கூட வர ஃபைட் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கல நம்ம ஹீரோ கேட்டா. அச்சோ அதை நான் மறந்துட்டேன்னு என்ன பண்ணன்னு மாசியோக்கி பயந்தா. கவலைப்படாத அவன் 50th ஃப்ளோர்ல இருக்கான். எங்களோட டஞ்சனுக்கு நீ ஏன் போஸ்டர் பாயா இருக்க கூடாது, உன்னோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். என் சேஃப்டி இருக்குன்னா அப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மாசியோக்கி ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறேன். வீடியோ கேமுக்கு பீட்டா பிளேயர் மாதிரி இந்த டஞ்சன் நான் டெஸ்ட் பண்ண போறானு கேட்கவும் ஜஸ்ட் 5th ஃப்ளோர் வர ரீச் பண்ணுங்க போதும் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கிட்ட இப்போ மாசியோக்கியோ கேஷுவலா ஃப்ரெண்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிருந்தேன். ஃபுட் ஸ்டால் ஆர்கெஸ்ட்ரா எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லவும் நம்ம வேர்ல்ட்ல இருந்த எல்லாத்தையும் நான் இங்க கொண்டு வரப்போறேன் நம்ம ஹீரோ சொன்னா. மாங்கா மத்ததுன்னு கேட்கவும் அதையும் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரீமரோ உங்களுக்காக நான் எதுனாலும் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு மாசியோக்கி சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மாசியோக்கி விருப்பப்பட்டு இதை பண்ணல. அவனோட யூனிக் ஸ்கில்னால மக்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வாஷ் ஆக்கி அவனுக்கு சாதகமா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபைனலி மாசியோக்கியும் நம்ம ஹீரோவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.